பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். 40 நாட்கள் 40 கேள்விகள். நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற என்ன என்பதன் தலைப்பில் அருள்நாதர், அருமை ரட்சகர் இயேசுராஜா அந்நாட்களில் எழுப்பின கேள்விகளெல்லாம் சுவிசேஷ பாடங்களில் படிக்கலாம். நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷ பாடங்களில் இதை நம்ம பார்க்கலாம். இந்த லெந்து நாட்களில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு குறுஞ்செய்தி என்றால், நம்மை உய்த்து அந்தந்த நாளுக்குரிய வார்த்தைகளின் அடிப்படையில் இயேசுவை நெருங்கி வாழ்வதற்காக நம்ம இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறோம். நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், நீங்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே மற்றவங்களுக்கு நீங்கள் இந்த லிங்கை ஷேர் பண்ணுறது இட்ஸ் வெரி ஈஸி. உங்களுக்கு தெரியும். அதன் நிமித்தம் உங்களை போல மற்றவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பலப்படுத்துவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அப்போ என்ன நடக்கும்? தேவனுடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கும். கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும். இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில், யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று ஆண்டவர் கேட்டார். திரளான ஜனங்கள் ஆண்டவராய் இயேசுவை நெருங்கி வருகிறார்கள். அப்போ ஆண்டவர் உணர்கிறார், ஐயோ, இவ்வளோ ஜனங்களுக்கு நான் போஷிக்கணுமே, எங்கே அப்பங்களை கொள்ளலாம் என்று ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது, பிலிப்பை பார்த்து குறிப்பாக கேட்கிறார். அடுத்த வசனத்தை படிக்கிறேன். 6ஆம் வசனத்தில், தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பின் இடத்துல ஆண்டவர் ஒரு சோதிக்கும்படி பிலிப்பை பார்த்து இந்த கேள்வி கேட்டார். இவ்வளோ பேர் வராங்களப்பா, எப்படிப்பா நம்ம சாப்பாடு கொடுக்க போகிறோன்னு பிலிப்பு என்ன சொல்லுகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் கேட்டார். ஆனால் பிலிப்பினுடைய இருதயத்தில் என்ன இருந்தது? பிலிப்பு என்ன பதில் கொடுத்தார்? அடுத்த வசனத்தை நான் படிக்கிறேன். பிலிப்பு அவருக்கு பிரதி உத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். ஆண்டவரே, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் இவ்வளோ பணம் வேணுமா ஆண்டவரே அப்படின்னு. இதுதான் பிலிப்பினுடைய இருதயத்தில் இருந்தது. அப்பொழுது அவருடைய சீச்சரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாறுகோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம்? யாராவது ஒருவர், ஆண்டவரே இது உமக்கு அற்ப காரியம், ஆண்டவரே காற்றையும் கடலையும் அதட்டினவர், அதாவது மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்புகிறவர், இத்தனை திரளான ஜனங்களுக்கு போஷிக்கிறது உமக்கு லேசான காரியம், உமக்கு அற்ப காரியம்னு ஒருத்தருமே சொல்லலை. நீங்களும் நானும் கண்டு விசுவாசிக்கல, காணாமல் விசுவாசித்து கொண்டு வருகிற ஆண்டவரை அவர்கள் தத்ரூபமாக அனுதினமும் அற்புதங்களை கண்டு ருசித்து இயேசுவோடு நடந்து இயேசுவோடு வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களோ இவ்வளோ பேருக்கு எப்படி போஷிக்க முடியும் அப்படின்னு அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கும் போது இயேசு சொல்லுகிறார், இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள். ஆமாம், ஸ்டாப் இட். அவிசுவாசமான வார்த்தையை பேசாதீங்க, முதல்ல ஜனங்களை உட்கார வைங்க. இதுதான் விசுவாச வாழ்வு. இந்த லெந்து நாட்களில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஒரு விசுவாச வாழ்க்கை எனக்கு தாங்க. இந்த பணத்தை வச்சு இந்த ஏப்ரல் மாதத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த பணத்தை வச்சு என் பிள்ளைகளுக்கு வரும் நாட்களில் எப்படி ஃபீஸ் கட்ட போகிறேன்? இதை வச்சு நான் என்னத்தை பண்ண போகிறேன்? கடன் அடைக்கவா, அல்லது பொருட்களை வாங்கவா, வீட்டுக்கு உண்டான வழியை பார்க்கவா? ஒன்றுமே எனக்கு புரியலையே என்று தடுமாறுகிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு தான் ஆண்டவர் கேட்குறாரு. உங்களை பார்த்தா சொல்கிறேன், உங்கள் விசுவாசம் எங்கே? வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன்,
சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனத்தில் நம்ம படிக்கிறோம், அந்த இடம் ஒரு புல் தரை உள்ளதாக இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறை 5000 பேர் இருந்தார்கள். அந்த பையன்கிட்ட இருந்த அந்த அப்பத்தையும் அந்த மீன் துண்டை இயேசு கைகளை விரித்தவாறு அன்னார்ந்து பார்த்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி இயேசு ஜெபம் பண்ணினார். பல ஆயிரங்களாக பெருகினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை, கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் அதை ஆண்டவர் கையில் கொடுத்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கணக்கு போட்டு செலவு பண்ணி பாருங்க. ஆச்சரியமான காரியங்களை தொடர்ந்து பார்ப்பீங்க. அந்த விசுவாச வாழ்க்கைக்காக இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொன்ன தேவனே, அன்றைக்கு அந்த பிலிப்பு என்ன சொல்லுகிறான் என்று சோதித்து அறியும்படிக்கு கர்த்தர் இப்படி செய்தீர் ஆண்டவரே. ஒவ்வொருடைய இருதயத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் உம்மை கிட்டி சேரத்தக்கதாக ஒரு விசுவாச ஜீவியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். விசுவாசத்தை கிரியையில் கொண்டு வர உதவி செய்யும். பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட், ஹalleluya. ஆண்டவர் தொடர்ந்து நடத்துவார். தொடர்ந்து 40 நாள் முடிகிற வரைக்கும், நான் நினைக்கிறேன் ஏப்ரல் 20 வரைக்கும் நீங்கள் கேட்க தவறாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.